செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனையுடன் உச்சநீதிமன்றம் பிணை வழங்கியிருக்கிறது. அது தொடர்பான நேரலையை பார்த்து வருகிறோம். பல்வேறு தலைவர்களும் கருத்துக்களை கூறி வருகிறார்கள். தற்போது செந்தில் பாலாஜி கடந்து வந்த பாதை தொடர்பாக பார்க்க போகிறோம். இது தொடர்பாக பேசுவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை பல்வேறு விஷயங்களை நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. அதனுடைய முழுமையான விவரங்கள் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கா? நீதிமன்றத்தினுடைய அவருடைய வழக்குகள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்து வந்தது அப்படின்றத நீங்க சற்று நினைவு கூறலாம். விக்னேஷ், செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வழக்கு என்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். அமலாக்கத்துறை தொடர்ந்து இந்த வழக்கில் ஒத்திவைக்க வேண்டும் என்ற விஷயத்தை தொடர்ந்து முன்வைத்து வந்தார்கள். சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தான் பெரும்பாலும் இந்த வழக்கில் நேரில் ஆஜராகியோ அல்லது காணொலி காட்சி வாயிலாகவோ ஆஜராகி வழக்கை ஒத்திவைக்க வேண்டும். காரணங்கள் பலவாக இருந்தது. ஆவணங்களை திரட்டிக் கொண்டிருக்கின்றோம், டிரான்ஸ்லேஷன் செய்வதற்கான கால அவகாசம் தேவைப்படுகிறது, தான் அவைலபிளாக இல்லை, வேறொரு வழக்கு இருக்கின்றது, இப்படியான காரணங்கள். முகுல் ரோத்தகி போன்ற செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் ஒவ்வொரு முறையும் இதற்கு கடுமையான எதிர்ப்பினை பதிவு செய்தார்கள். அவர் சிறையில் அடைக்கப்பட்டு 300 நாட்களுக்கு மேலாகிறது, 340 நாட்களுக்கு மேலாகிறது, ஒரு வருடத்திற்கு கடந்து விட்டது, 400 நாட்கள் ஆகிவிட்டது, அமலாக்கத்துறை வேண்டுமென்றே இழுத்தடிக்கிறார்கள் போன்ற விஷயங்களை செய்து வந்தார்கள். விடுமுறை கால சிறப்பு அமர்வில் கூட செந்தில் பாலாஜி தரப்பினர் இது சம்பந்தமான முறையிட முயற்சி செய்தார்கள். பிறகு அமர்வு மாற்றப்பட்டது. இப்படியான விஷயங்களை எல்லாம் கடந்து வந்துதான் இன்றைய தினம் வழக்கின் தீர்ப்பானது வந்திருக்கின்றது. இதில் மிக முக்கியமாக அவருக்கு ஏற்கனவே மருத்துவ காரணங்களுக்காக பிணை கேட்டிருந்தார். அந்த பிணையை வழங்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருந்தது. அது எப்போது என்றால், அவருக்கு அந்த ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரி செய்யப்பட்டிருந்த பொழுது அவரது உடல் எடை குறைந்திருக்கிறது, அவருக்கு மேலதிக சிகிச்சைகள் தேவைப்படுகிறது போன்ற விஷயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி அந்த ஜாமீன் கேட்கப்பட்டது, பிணை கேட்கப்பட்டது. ஆனால் மறுப்பானது தெரிவிக்கப்பட்டிருந்தது உச்சநீதிமன்றத்தால். அதற்கு பிறகுதான் அமலாக்கத்துறையினருடைய காலதாமதத்தை சுட்டிக்காட்டி நீதிமன்றத்தை புது கோணத்தில் அவர்கள் அணுக தொடங்கி இருந்தார்கள். இதில் மிக முக்கியமாக அமலாக்கத்துறை செய்த தாமதம் மற்றும் அவர்கள் ஆவணங்களை மற்றும் சாட்சியங்களை, ஆதாரங்களை திரட்டியதில் மேற்கொண்ட குளறுபடிகளை சுட்டிக்காட்டி அவர்கள் வாதங்களை முன்வைத்தார்கள். அதில் தான் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை என்பது ஏற்பட்டது. அதில் என்னவென்றால், அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி தரப்பினரிடம் நேரில் அவர்களது வீடுகளுக்கோ அலுவலகத்திற்கோ சென்று சோதனை செய்த போது கைப்பற்றப்பட்ட மின்னணு பொருட்கள், லேப்டாப், அதே மாதிரி பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க் போன்றவை எல்லாம் தான் மிக முக்கியமான விஷயம். இதை கேட்ட பொழுது அதில் இருக்கக்கூடிய அம்சங்களை நீங்கள் கொடுங்கள் என்று அமலாக்கத்துறையிடம் உச்சநீதிமன்றம் கேட்டபோதுதான் 2-3 வாய்தாக்கள் அவர்கள் கேட்டிருந்தார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் எங்களுக்கு அதில் என்ன இருக்கிறது என்று நிச்சயமாக தெரிந்தே ஆக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமான ஒரு உத்தரவை அமலாக்கத்துறைக்கு பிறப்பித்திருந்தார்கள். அப்படி அவர்கள் தாக்கல் செய்த விவகாரத்தில் அந்த பென் டிரைவில் இருக்கக்கூடிய அம்சம், அதில் என்ன இருக்கிறது என்று பெரும்பாலும் இதுவரை வெளியில் சொல்லப்படவில்லை. ஆனால் மேலோட்டமாக சொன்னது வரவு செலவு கணக்கு, யாரிடமிருந்து பணம் பெற்றார், அந்த அரசாணை நகல்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் அதில் இருந்தது என்றுதான் அமலாக்கத்துறை சொன்னது. ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பு அந்த பென்டிரைவ் போன்ற மின்னணு சாதனங்கள் அனைத்தையும் முழுமையாக நிராகரிக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கான காரணம் தான் மிக முக்கியமானது. ஏனென்றால் கைப்பற்றப்பட்டதற்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் அது கோர்ட்டில் ப்ரொடியூஸ் செய்யப்பட்டது. எங்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போது அதில் எதுவுமே இல்லை. அதில் அமலாக்கத்துறையினரே வேண்டுமென்றே அதில் போலியான ஆவணங்களை சேர்த்திருக்கிறார்கள், ஆதாரங்கள் அனைத்துமே திரித்து கொல்லப்பட்டது போன்ற விஷயங்கள் தான் செந்தில் பாலாஜி தரப்பில் சொல்லப்பட்டது. இப்படியான விஷயங்களுடன் தான் இன்றைய தினம் பிணை கிடைத்திருக்கின்றது. நிறைய முக்கிய அம்சங்கள் இதில் இன்னும் பேச வேண்டியிருக்கிறது. விக்னேஷ், செந்தில் பாலாஜி வழக்கு கடந்து வந்த பாதையெல்லாம் குறிப்பிட்டிருந்தீங்க, பல்வேறு விஷயங்களையும் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன்.